ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக 14 லோகத்தின் அதிபதி பாரா. வந்தியத்தேவன் தன் பயணத்தின் போது சந்தித்த அபாயங்களையெல்லாம் பற்றி தெரிந்து கொள்ள ஆவலாக இருந்தாள் குந்தவை தேவி. அதற்காக யாரும் கேளா வண்ணம் படகிலே பயணிக்க அவர்கள் தீர்மானித்தார்கள். அந்த கதையை எவ்வளவு தூரம் வளர்த்த முடியுமோ அவ்வளவு தூரம் வளர்த்த நினைத்தான் வந்தியத்தேவன். ஏனென்றால் சோழ மாதரசியோடு படகிலே தனியாக பயணிக்கும் இந்த பெரும் பாக்கியம் மறுபடியும் கிட்டுமா? ஆனால் எவ்வளவு நீண்ட கதையாயினும் முடிவு ஒன்று வந்துதானே ஆக வேண்டும். கதை முடிந்தபோது படகும் திரும்ப ஓடைப்படித்துறைக்கு வந்து சேர்ந்தது. படகிலிருந்து அவர்கள் இறங்கி பூங்காவுக்குள் வந்தபோது அரண்மனையில் இன்னும் குரவை கூத்து நடந்து வந்ததற்கான அறிகுறியாக இசைக்கருவிகளும் தண்டை சிலம்புகளும் ஒலித்தன. அடுத்து வரும் சிலப்பதிகார வரி பாடலும் கேட்டது. பெரியவனை மாயவனை பேருலகெல்லாம் விரிகமல உந்தியுடைய விண்ணவனை கண்ணும் திருவடியும் கையும் திருவாயும் செய்ய கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே, கண்ணிமைத்துக் காண்பார்தம் கண்ணென்ன கண்ணே, மடந்தாழு நெஞ்சத்துக் கஞ்சனார் வஞ்சம் கடந்தானை நூற்றுவர்பால் நாற்றிசையும் போற்ற படந்தாரண முழங்க பஞ்சவர்க்கு தூது நடந்தானை ஏத்தாத நாவென்ன நாவே, நாராயணா அவென்ன நாவென்ன நாவே. இதை கேட்ட வல்லவரையன், கஞ்சனார் மிக்க வஞ்சனாராயிருக்கலாம், ஆனால் எனக்கு நேற்று பேருதவி செய்தார் என்றார். அது என்ன? கம்சன் உமக்கு என்ன உதவி செய்திருக்க முடியும் என்று இளைய பிராட்டி கேட்டாள். நான் இந்த நகரத்துக்குள் புகுவதற்கு கம்சன்தான் உதவி செய்தான் என்றான் வந்தியத்தேவன். பிறகு அந்த உதவியின் வரலாற்றையும் கூறினான். பழையாறைக்கு தான் வந்து சேர்வதற்குள்ளாகவே பழுவேட்டரையரின் ஆட்கள் வந்திருப்பார்கள் என்று வந்தியத்தேவன் ஊகித்திருந்தான். நகரத்தின் நுழைவாசல்கள் தோறும் அவர்கள் காத்திருப்பார்கள். சந்தேகம் ஏதேனும் தோன்றினால் பிடித்து கொண்டு போய் விடுவார்கள். அவர்களிடம் சிக்காமல் பழையாறை நகருக்குள் பிரவேசிப்பது எப்படி? இந்த கவலையுடன் அந்த மாநகரின் பிரதான வாசலுக்கு சற்று தூரத்தில் அரசியலாற்றங்கரையில் வந்தியத்தேவன் நின்றிருந்தபோது நாடக கோஷ்டி ஒன்று வந்தது. கண்ணன், பலதேவன், கம்சன் முதலிய வேஷக்காரர்கள் வந்தார்கள். அவர்களில் கம்சன் மட்டும் மரத்திலான முகத்தை தரித்திருந்தான். வந்தியத்தேவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. நாடக கோஷ்டியுடன் பேச்சு கொடுத்தான். கம்சன் வேஷம் போட்டவனுக்கு ஆட்டத்திறமை அவ்வளவு போதாது என்றான். கம்சவேஷக்காரன் இவனுடன் சண்டைக்கு வந்தான். வந்த சண்டையை லகுவில் வல்லவரையன் விடுவானா? உன்னை விட நான் நன்றாக ஆடுவேன் பார்க்கிறாயா என்று சொல்லி முகமூடியை பலவந்தமாக பிடுங்கி வைத்துக் கொண்டு ஆடினான். அந்த சமயம் அவனுடைய ஆரவார தடபுடலை பார்த்தவர்கள் அவனை மெச்சினார்கள். அவன் ஆடியதுதான் அதிக பொருத்தமாயிருந்தது என்றும் சொன்னார்கள். கம்சவேஷக்காரன் கோபித்துக் கொண்டு போய்விட்டான். அவன் போனால் போகட்டும், நானே உங்களுடன் நகரத்துக்கு வந்து ஆடுகிறேன் என்று வந்தியத்தேவன் ஒப்புக்கொண்டான். நாடக கோஷ்டியார் மகிழ்ச்சியுடன் அவனை தங்களுடன் சேர்த்து கொண்டு சென்றார்கள். பழையாறை வீதிகளில் ஆட்டம் பாட்டம் எல்லாம் முடிந்த பிறகு வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலர் சொல்லி அனுப்பியபடி வடமேற்றளி ஆலயத்துக்கு சென்று ஈசான பட்டரை சந்தித்து பேசினான். அவர் அவனை கோயிலை சுற்றியிருந்த சமணர் முறையில் இருக்கச் செய்து இளவரசி குந்தவை பிராட்டியிடம் முன்னால் தெரிவித்துவிட்டு ஓடை வழியாக அழைத்து வந்தார். இந்த விவரங்களை கேட்ட இளவரசி வந்தியத்தேவனை வியப்பினால் மலர்ந்த கண்களை கொண்டு பார்த்து, வெற்றி தெய்வமாகிய கொற்றவையின் கருணை இந்த சோழர்குலத்துக்கு பரிபூரணமாக இருக்கிறது. ஆகையினாலேதான் இந்த சங்கடமான நிலையில் தங்களை எனக்கு உதவியாக தேவி அனுப்பி வைத்திருக்கிறாள் என்றாள். அரசி, இன்னும் தாங்கள் எந்தவித பணியையும் எனக்கு இடவில்லையே. என் பூரண ஆற்றலை காட்டக்கூடிய சமயம் இன்னும் கிட்டவில்லையே என்றான் வல்லவரையன். அதை பற்றி கவலை வேண்டாம். இதுகாரும் தமக்கு நேர்ந்திருக்கும் அபாயங்களெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய அளவு அபாயம் நிறைந்த வேலையை தரப்போகிறேன் என்றாள். வந்தியத்தேவன் உள்ளம் பொங்கி உடல் பூரித்து நின்றான்.
அந்த பெண்ணரசியிடும் பணியை நிறைவேற்றுவதற்காக 7 கடல்களை கடந்து செல்லவும் 1000 சிங்கங்களுடன் ஆயுதமின்றி போர் செய்யவும் மேரு பர்வதத்தின் உச்சியில் ஏறி விண்மீன்களை கையினால் பறித்து கொண்டு வரவும் அவன் சித்தமானான். அரண்மனை நந்தவனத்தின் மத்தியில் பளிங்கிலால் ஆன வசந்த மண்டபம் ஒன்று இருந்தது. அதை நோக்கி குந்தவை நடந்தாள். பட்டரும் வந்தியத்தேவனும் இளவரசியை தொடர்ந்து சென்றார்கள். மண்டபத்துக்குள்ளிருந்த மணிமாடம் ஒன்றிலிருந்து குந்தவை ஒரு சிறிய பனை ஓலை துணுக்கையும் தங்கப்பிடி அமைத்த எழுத்தாணியையும் எடுத்தாள். ஓலை துணுக்கில் அடுத்து அவள் எழுதினாள்: பொன்னியின் செல்வா, இந்த ஓலை கண்டதும் உடனே புறப்பட்டு வரவும். விவரங்கள் இது கொண்டு வருகிறவர் சொல்லுவார். இவரை பூரணமாக நம்பலாம். இவ்விதம் எழுதி அடியில் ஆத்தி இலை போன்ற சிறிய சித்திரம் ஒன்று வரைந்தாள். ஓலையை வந்தியத்தேவன் கையில் கொடுப்பதற்காக நீட்டியவாறு, சிறிதும் தாமதியாமல் இந்த ஓலையை எடுத்துக்கொண்டு ஈழ நாட்டுக்குச் செல்ல வேண்டும். இளவரசர் அருள்மொழிவர்மரிடம் கொடுத்து அவரை கையோடு அழைத்து வர வேண்டும் என்றாள். வந்தியத்தேவன் ஆனந்தத்தின் அலைகளினால் மோதப்பட்டு தத்தளித்தான். நெடுநாளாக அவன் கொண்டிருந்த மனோரதங்கள் 2இல் 1 நிறைவேறிவிட்டது. சோழர் குல விளக்கான இளைய பிராட்டியை சந்தித்தாகிவிட்டது. அவர் மூலமாகவே 2வது மனோரதமும் நிறைவேறப் போகிறது. இளவரசர் அருள்மொழிவர்மரை சந்திக்கும் பேறு கிடைக்கப் போகிறது. தேவி, என் மனத்துக்குகந்த பணியையே தருகிறீர்கள். ஓலையை எடுத்துக்கொண்டு இப்போதே புறப்படுகிறேன் என்று சொல்லி ஓலையை பெற்றுக்கொள்வதற்காக பலக்கரத்தை நீட்டினான். குந்தவை ஓலையை அவனிடம் கொடுத்தபோது காந்தள் மலரையொத்த அவளுடைய விரல்கள் வந்தியத்தேவனுடைய அதிர்ஷ்டக் கையை தொட்டன. அவனுடைய மெய் சிலிர்த்தது. நெஞ்சு வெடித்துவிடும் போலிருந்தது. 1000-10,000 பட்டுப்பூச்சிகள் அவன் முன்னால் இறகுகளை அடித்துக் கொண்டு பறந்தன. 1000-10,000 குயில்கள் ஒன்று சேர்ந்து இன்னிசை பாடின. மலைமலையான வண்ணமலர் குவியல்கள் அவன் மீது விழுந்து 4 பக்கமும் சிதறின. இந்த நிலையில் வந்தியத்தேவன் தலைநிமிர்ந்து குந்தவை தேவியை பார்த்தான். என்னவெல்லாமோ சொல்ல வேணும் என்று அவனுடைய உள்ளம் பொங்கியது. ஆனால் அதைச் சொல்லும் சக்தி உயிரற்ற வெறும் வார்த்தைகளுக்கு ஏது? சொல்ல வேண்டியதையெல்லாம் அவனுடைய கண்களே சொல்லின. அந்த சமயம் வந்தியத்தேவனுடைய கண்கள் புனைந்துரைத்த கவிதைகளுக்கு இணையான காதற் கவிதைகளை காளிதாசனும் புனைந்ததில்லை. முத்துள்ளாயிரம் இயற்றிய பழந்தமிழ் கவிஞர்களும் இயற்றியதில்லை என்றால் வேறு என்ன சொல்ல வேண்டும்? வசந்த மண்டபத்துக்கு வெளியில் எங்கேயோ சற்று தூரத்தில் காய்ந்த இலைச் சருகுகள் சலசலவென்று சப்தித்தன. ஈசான சிவபட்டர் தம் குரலை கனைத்துக் கொண்டார். வந்தியத்தேவன் இந்த உலகத்துக்கு வந்து சேர்ந்தான். மறுநாள் காலையில் சூரிய பகவான் உதயமாகி உலகத்தை ஒளிமயமாகச் செய்து கொண்டிருந்தார். சூரியனுடைய செங்கிரணங்கள் பழையாறை அரண்மனைகளின் பொற்கலசங்களின் மீது விழுந்து தகதகாமயமாய்ச் செய்து கொண்டிருந்தன. குந்தவை பிராட்டியின் மாளிகை முன்றிலில் அம்பாரி வைத்து அலங்கரித்த மாபெரும் யானை ஒன்று வந்து நின்றது. குந்தவையும் வானதியும் மாளிகையின் உள்ளே இருந்து வெளிவந்து மேடைப்படிகளின் மீது ஏறி யானையின் மேல் ஏறிக்கொண்டார்கள். படை வீடுகளுக்கு நடுவில் இருந்த பராந்தக சோழர் ஆதுர சாலையை நோக்கி யானை பூமி அதிரும்படி நடந்து சென்றது. யானைப்பாகன் அதன் அருகில் நடந்து அதன் நடைவேகத்தை குறைத்து அழைத்துச் சென்றான். யானையின் மணியோசையை கேட்டு நகரமாந்தர் தத்தம் வீடுகளுக்குள்ளே இருந்து விரைந்து வெளிவந்து பார்த்தார்கள். பெண்டரசிகள் இருவரையும் கண்டதும் அவர்கள் முகமலர்ந்து கைகூப்பி நின்று முகமன் செலுத்தினார்கள். மற்ற வீதிகளைக் கடந்து யானை படைவீடுகள் இருந்த நகரத்தின் பகுதியை அடைந்தது. அந்த வீதிகளின் தோற்றமே ஒரு தனிமாதிரியாகத்தான் இருந்தது. கொழுத்த சேவர் கோழிகள் ஒன்றை ஒன்று சண்டைக்காக தேடிக்கொண்டு சென்றன. வளைந்து சுருண்ட கொம்புகளுடைய ஆட்டுக்கடாக்கள் போருக்கு வருவோர் யாரேனும் உண்டோ என்ற பாவனையுடன் அங்குமிங்கும் பார்த்து கொண்டு நின்றன. ரோஷம் மிகுந்த வேட்டை நாய்களை தோல் வாரினாலும் மணி கயிறுகளினாலும் வீட்டுவாசல் தூண்களில் பிணைத்திருந்தார்கள். சின்னஞ்சிறு பிள்ளைகள் கைகளில் மூங்கில் கழிபிடித்து ஒருவரோடு ஒருவர் சிலம்பம் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். சிலம்பக் கழிகள் மோதிக்கொண்ட போது சடசடா படபடா என்ற ஓசைகள் எழுந்தன. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். மூவேந்தர் ஆண்ட சேர சோழ பாண்டிய நாடுகள், வஞ்சி பூம்புகார் மதுரை ஆகிய 3 தலைநகரங்கள்,
பெரியாறு, காவேரி, வைகை ஆகிய 3 ஆறுகள். இப்படி 3 3 காண்டங்களிலே சிலப்பதிகாரத்தை அமைச்சிருக்கார் இளங்கோவடிகள். இந்த காப்பியத்துக்கு இன்னும் எத்தனையோ சிறப்புகள் உண்டு. வழக்கில் இருந்த கானல் வரி, வேட்டுவ வரி, ஆய்ச்சியர் குரவை, குன்றக்குரவை போன்ற பல இசைப்பாட்டு வடிவங்களை தந்து தமிழ் இலக்கியத்துக்கு அருந்தொண்டு ஆற்றியிருக்கார். கடம்பூர்ல நடைபெற்ற குரவை கூத்து பகுதியில குரவைங்கிற சொல்லுக்கான பொருளை பார்த்தோம். இந்த பகுதியில வரிங்கிற சொல்ல பத்தி பார்க்கலாம். பொதுவா வரினா பாடல், ஆடல் இரண்டையும் குறிக்கும். வேட்டுவ வரி ஆடல், கானல் வரி பாடல். கானல் என்ற சொல்லுக்கு கடற்கரை சோலைன்னு பொருள். சரி, தம்பி பொன்னியின் செல்வனை உடனே புறப்பட்டு வரும்படி ஓலை துணுக்குல எழுதின குந்தவை கைய ஒப்பத்துக்கு இணையா ஆத்தி இலை மாதிரி சித்திரம் ஒண்ணு வரையறா. ஆத்தி சோழர்க்குரியது, போந்தை எனப்படும் பனை சேரர்க்கு உரியது, வேம்பு பாண்டியர்க்கு உரிய பூ. நல்லது. காளிதாசனின் கவித்திறன் பத்தி, பூவில் பூ மலர்வது பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் கண்டதில்லை. இதை நிறைவு பகுதியை சொல்ல முடியுமான்னு அரசன் கேட்கிறான். காளிதாசன் எழுந்துக்கிறான். பக்கத்தில் இருந்த ஒரு அழகிய பார்த்து, பெண்ணே, உன் முகத் தாமரையில 2 கருங்குவளை மலர்கள் காணப்படுகின்றனவே என்கிறான். அடுத்து 900 பத்தின சிறு குறிப்பு. 900 வெண்பாக்கள்ல மூவேந்தர்களையும் புகழற தொன்மையான நூல். பாடினவங்களை பற்றின குறிப்பு இல்ல. இப்பி ஈன்றிட்ட எரிகதிர் நித்திலம்னு ஒரு பாட்டு. பாண்டியனோட கொற்கை நகரத்துல மட்டுமே முத்துக்கள் கிடைக்கும்னு இல்ல, அவனை எண்ணி ஏங்கும் பெண்களின் கண்களிலும் முத்துக்கள் பிறக்குது. இப்படி அருமையான கற்பனை நயம் நிறைஞ்ச நூல் 900. குந்தவை வந்தியத்தேவன் சந்திப்பு குடந்தையிலே நிகழ்ந்தது. அது அரும்பு. அதன் தொடர்ச்சி உடனே அரிசிலாற்றங்கரையில நிகழ்ந்தாலும் அரும்பு பேரரும்பா வளர்ந்திருக்கிறது பழையாறையில. இந்த போது பேரரும்பு மலர் ஆகி மனம் பரப்பும் நிலைய ஆவலுடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். காதால கேட்கிற கானம் இனிமையானதுதான். ஆனா அதைவிட இனிமையானது கேளாத கானம். ஆமாங்க, மௌனத்துக்கு இருக்கிற ஆற்றல் பேச்சுக்கு இல்லையே. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.